எத்தனை படங்களில் ஹீரோக்கள் நடித்திருந்தாலும் அவர்களது 25, 50 மற்றும் 100வது படங்கள் அவர்களின் கெரியர்ல முக்கிய இடமாக பிடிக்கிறது. எம்ஜிஆரின் சிவாஜியில் துவங்கி சிம்பு, தனுஷ் வரை இவர்களது படங்களில் 25 என்கிற இலக்கம் முக்கியத்துவம் பெறப்பட்டதாக கருதப்படுகிறது. எம்ஜிஆருக்கு 25வது படமாக அமைந்தது சர்வாதிகாரி படம். இந்த படம் வெற்றி பெற்றது. சிவாஜிக்கு 25வது படமாக அமைந்த கல்வனின் காதலி படமும் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றது. ரஜினிகாந்துக்கு 25வது படமாக பைரவி அமைந்தது. வில்லனாக தலை காட்டி தனக்கு கிடைத்த சின்ன சின்ன கதாபாத்திரங்களிலும் கூட திறமையை கையாண்டு முதலாக ரஜினி கதாநாயகனாக மாறியது இந்த படத்தில் தான். படமோ சூப்பர் டூப்பர் ஹிட். விஜயகாந்துக்கு 25வது படமாக வெளியானது 100வது நாள். பைரவி படம் ரஜினியை வேறு ஒரு பரிமாணத்திற்கு எடுத்து செல்ல அடுத்து வந்த முள்ளும் மலரும் போன்ற படங்கள் அவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது. களத்தூர் கண்ணம்மாவில் தனது சிறு வயதில் தனது திரைப்பயணத்தை துவங்கிய கமலஹாசன் மேல்நாட்டு மருமகள் படத்தில் வாயிலாகத்தான் 25 என்கிற இலக்கத்தை அவர் அடைந்தார். ஆசை நாயகனாக வலம் வந்து கொண்டிருந்த அஜித்குமாரை அதிரடி நாயகனாக மாற்றிய அவரின் 25வது படம் அமர்கலம் திரைப்படம். சரண் இயக்கத்தில் நடித்த அஜித்திற்கு மிகப்பெரிய திருப்பு முனையை சினிமாவில் மட்டுமல்லாமல் சொந்த வாழ்விலும் கொடுத்தது. ஷாலினி, அஜித் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது இந்த படத்தில்தான். பின்னர் இருவரும் திருமணமும் செய்து கொண்டனர். விஜயின் 25வது படமாக அமைந்தது பாசல் இயக்கத்தில் வெளிவந்த கண்ணுக்குள் நிலவு. அஜித்குமாரின் மனைவியான நடிகை ஷாலினியை இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்திருப்பார். காதலுக்கு மரியாதை என்ற மிகப்பெரிய வெற்றி படத்திற்கு பின்னர் இவர்கள் இருவரும் நடித்திருந்தனர். இருந்தபொழுதும் எதிர்பார்த்த வெற்றியை இந்த படம் தரவில்லை. சியான் விக்ரமின் 25வது படம் ராவணன் பெரிய வெற்றியை இந்த படம் பெறவில்லை. சூர்யாவின் சிங்கம் படமே இவரின் 25வது படமாகும். படமோ சூப்பர் டூப்பர் ஹிட். போலீஸ் அதிகாரியாக மிடுக்கான தோற்றத்தில் நடித்த இந்த படம் 2-3 பாகங்கள் வரை சென்றது. சிலம்பாட்டம் படம் செம்புவிற்கும், வேலையில்லா பட்டதாரி படம் தனுஷிற்கும், சீதகாதி விஜய் சேதுபதிக்கும், வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க ஆர்யாவிற்கும் 25வது படங்களாக அமைந்துள்ளது. இதனைப் போலவே ஜெயம் ரவியின் 25வது படம் பூமி. இதில் வெற்றி பெற்றது தனுஷ் மட்டுமே. கார்த்தியின் 25வது படமான ஜப்பானும் படுதோல்வி அடைந்தது.